பாட்டு மனசு உண்மையிலே நிறைஞ்சிருக்கு. ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். எவ்வளோ பாசம் வந்து நமக்கு கிடைக்குதுன்னா உண்மையிலே நான் கொடுத்து வச்சிருக்கேன். ரொம்ப ஒரு ரொம்ப ஸ்பெஷலான ஒரு மூமெண்ட். இன்னைக்கு வந்து ரொம்ப முக்கியமான ஒரு நாள். மேடம், நீங்க மேடையில பேசும்போது அதாவது 3 வருஷத்துல ஒரு ஆட்சி மாற்றம் வரும் அப்படின்னு சொல்றீங்க. ஆட்சி மாற்றம் வருவதற்கான காரணத்தை என்ன எதிர்பார்க்கிறீங்க? இப்ப இருக்கிற சூழல்ல நாட்டிலேயே 2வது மாநிலமா தமிழ்நாடு இருக்குது. நீங்க வந்தா என்ன பண்ண போறீங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? நாட்டுல 2வது மாநிலமா இருக்கு அப்படிங்கிறது எந்த கணக்கின் அடிப்படை? புரியுதுங்களா? இல்ல அதெல்லாம் அது வந்து நிறைய விஷயங்கள் அதில் ரொம்ப கேள்விக்குறியா இருக்கு. அது இப்போ நம்ம பேச வேண்டாம். இப்போ நம்ம வந்து எத்தனை ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், கணக்குகள், பர்சன்டேஜ், growth அதெல்லாம் நிறைய வந்து பேப்பர்ல வச்சு நம்ம பேசிக்கலாம். மக்களுடைய உண்மையான நிலவரம் என்ன அப்படிங்கிறது யாரா இருந்தாலும் கண்ணு திறந்து தரை மேல சாலையில கால் வச்சு நடமாடி மக்களை பார்த்தாங்கன்னா, கண்ணு திறந்து பார்த்தாங்கன்னா, மனசை விட்டு அவங்க கவனிச்சாங்கன்னா மக்களுடைய உண்மையான நிலவரம் என்ன, வேதனையில என்ன, கஷ்டத்துல என்ன, துன்பத்துல என்ன, பயத்துல வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறது நல்லாவே புரியும். என்ன பயத்துல வாழ்ந்துருக்க நீங்க சொல்லுங்க மேடம். என்ன பயத்துல வாழ்ந்துருக்காங்க மீடியாக்காரங்க? உங்களுக்கு தெரியாதா? நான் எல்லா மேடையிலும், எல்லா மீடியாலையும், எல்லா பிரஸ்லயும், என்னுடைய சொந்த சோஷல் எல்லாத்துலயும் நான் சொல்லிட்டு தான் இருக்கேன். இன்னைக்கு வந்து சேஃப்டி இல்லை, பாதுகாப்பு இல்லை, பெண்களுக்கும் இல்லை, குழந்தைங்களுக்கும் இல்லை, பெரியவங்களுக்கும் இல்லை, வேலைக்கு பண்றதுக்கான ஒரு பாதுகாப்பும் இல்லை, வருமான பாதுகாப்பு இல்லை, எந்த விதமான பாதுகாப்பும் இல்லை. நீங்க சொல்லுங்க, யார் வந்து இன்னைக்கு சந்தோஷமா இருக்காங்க? நடுநிலை மக்களாக இருந்தாலும் ஏழை எளிய மக்களாக இருந்தாலும் யார் வந்து இன்னைக்கு சந்தோஷமா நிறைவோடு வாழ்றாங்க? அவங்க கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிக்கிற அந்த சம்பளம் வந்து எத்தனை பேருக்கு வந்து அவங்க குடும்பத்தோடைய அடிப்படை தேவைகள் பூர்த்தி செய்யற அளவுக்கு அதாவது போதுமானது இருக்கு? விலைவாசி எந்த அளவுக்கு ஏறி போயிருக்கு? நீங்க சொல்லுங்க. கேக்குறீங்கல்ல எனக்கு என்ன? நீங்க சொல்லுங்க, தமிழ்நாட்டுல எந்த பகுதியில மக்கள் வந்து சந்தோஷமா இருக்காங்க நீங்க எனக்கு சொல்லுங்க. அப்போ இந்த ஆட்சி வந்து வெற்றிகரமானது, வளர்ச்சிக்கான ஒரு ஆட்சி, நல்ல ஒரு முன்னேற்ற பாதையில தமிழ்நாடு இருக்குன்னு அதுக்கப்புறம் நம்ம பேசிக்கலாம். இல்லைங்க, இதை பத்தி நான் பேச விரும்பல. ஒருத்தர் அவர் வந்து ஒரு மேடையை கிடைச்சாலும் இல்லை ஒரு மைக் இருந்தாலும் இப்போ ஆளும் திமுக கட்சியினரும் இப்போ இந்த ஆட்சி பொறுப்புல இருக்கிறவங்களும் அவங்களுடைய செயல்களோ இல்லை தமிழ்நாட்டு மக்களுக்காக என்ன அவங்க சாதிச்சு அவங்க மக்களுக்காக என்ன நல்லது கொடுத்துருக்காங்க அப்படிங்கறது வந்து சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை. அதனால எல்லா பக்கமும் திரும்பி தேடி 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 இல்லாத விஷயங்கள் வந்து அவங்க பேசி அந்த ஒரு பேச்சை வந்து திசை திருப்ப பாக்குறாங்க. அவங்களுடைய பொறுப்புல இருந்து அதாவது அவங்க பொறுப்பு அவங்க நிறைவேற்றல, மக்களை வந்து ஏமாத்திட்டாங்க அப்படிங்கிற உண்மையான நிலவரத்துல இருந்து திசை திருப்பதுக்கான இது எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப அதாவது ரொம்ப பத்தட்டிக்கான ஒரு பேசும்போது இளைஞர்கள் பார்த்து சொன்னீங்க. இளைஞர்கள் நல்ல சிறப்பா இருக்கிறாங்க. நீங்க நினைக்கிற இளைஞர்கள் வந்து நல்ல தெளிவாக நீங்க சொல்றீங்க இளைஞர்களோட எதிர்காலம் சரியில்லை, பெண்களோட எதிர்காலம் சரியில்லை, நீங்களே சொல்றீங்க. இல்லைங்க, நான் என்ன பேசுறேன், நீங்க என்ன கேட்டீங்க எனக்கு தெரியல. எதிர்காலத்தை பற்றி நான் பேசுறேன். பாதுகாப்பு இல்லைன்னு சொன்னேன். நீங்க சொல்லுங்க, எத்தனை பேருக்கு, எத்தனை இளைஞர்களுக்கு வேலை கிடைச்சிருக்கு? கஷ்டப்பட்டு படிச்சு வந்து பட்டம் வாங்கின இளைஞருக்கு எத்தனை பேருக்கு அரசு வேலை கிடைச்சிருக்கு? நீங்க சொல்லுங்க மேடம். அதுக்கப்புறம்